பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம். முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார்? மகரம் அனைத்து ராசிகளுடைய சிகரம். தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தையை தெரிந்தவர்கள். கடினமான உழைப்பிற்கும் முயற்சிக்கும் பேர் போன மகர ராசிக்காரர்கள். இதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் மகர ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர். அவர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த மாதத்திலே நடக்க இருக்கும் 5 கிரக பெயர்ச்சிகள் என்னென்ன? புதன் மட்டுமே 2 தடவை இந்த மாதம் பெயர்ச்சி அடைகின்றார். கூடுதலாக சூரியன் ஒரு முறையும், செவ்வாய் இன்னொரு முறையும், சுக்கிரன் இன்னொரு முறையும் இந்த மாதத்திலே பெயர்ச்சியாக இருக்கின்றார். அதையெல்லாம் நாம் பலாபலனோடு எடுத்து பொது பலனோடு இணைத்து இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகர ராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் மாதம் நன்மை வரும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டா. பணவரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் விலகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறை. பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை கிடைக்க பெறுவார். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியது இருக்கும். மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கும். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவார். சகாக்களின் மத்தியிலே ஆதரவு பெறும். வீண் வரட்டு கௌரவத்திற்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவிற்கு பிரபலமாவார்கள். நல்ல வாய்ப்புகள் வரும். உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாய் இது இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியிலே எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாய் காணப்படுவீர்கள். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தை உடையவர்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தந்தையுடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை. என்னபடி காரியங்களை செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்பொழுது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவதும் முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனைகளும் எளிதாய் தீர்ப்பீர்கள். பண வரத்து இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். அவிட்டம் 1, 2 பாதங்களை உடையவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பணிகளிலே நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை கவனமாய் பாதுகாத்து கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது ஆயுதம், நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனம் தேவை. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வர கஷ்டங்கள் நீங்கும். ஆரோக்கியம் உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் 19, 20, 21 ஆகும்.
அதிர்ஷ்ட தினங்கள் 13, 16. அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 4, 8, 1 ஆகும். சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் அனைத்து ராசிகளுக்கும் செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம். மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே இதே பகுதியிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. இதனுடைய கூடுதல் சிறப்பு என்னவென்றால் ஜோதிடம் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அந்த கிரக இணைவுகளை கொண்டு எப்படி பிறருக்கு நாம் பலன் சொல்லி வழிகாட்டுவது என்பதன் ரகசியமும் இதிலே இணைக்கப்படுகிறது. அன்பர்கள், நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.